வணக்கம்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பல மாதங்கள் கழித்து இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு மூவி போட போறேன் என் சேனல்ல. ஸோ வந்துட்டு இது வந்து அம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இது வந்து ஒரு சுட்டப்பழம். எஸ், நான் வந்துட்டு வாட்பாடில படிச்ச ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இதுக்கான தமிழ் வேர்ஷன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட வேலை எப்பயும் சொல்ற மாதிரி என்னோட வேலை நான் சொல்ல போறேன். நான் சீசன் 1 வந்துட்டு என்னோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். இது வந்துட்டு சுட்டப்பழம் சொன்ன மாதிரி வாட்பாட்லேருந்து எடுத்த ஸ்டோரி. பட் மோர் ஆர் லெஸ் 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சா. ஸோ அதுக்கு வேற நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேனல்ல நம்பர் 1 வீடியோ இப்போ வரைக்குமே அதுதான். ஸோ வந்துட்டு அதுக்கு பார்ட் 2 கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நான் பார்ட் 2 போடுறத சீசன் 2 போட்டால் நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். ஸோ இது சீசன் 2 இருக்க போகுது. சீரியஸாக சொல்கிறேன், நம்பி கேளுங்க, செம்மையாக இருக்கும் ஸ்டோரி. ஏன்னா அது என்னோடது இல்லைல்ல, நான் சுட்டப்பழம் தானே, அவங்க சூப்பராக போட்டிருந்தாங்க இந்த ஸ்டோரியை. ஸோ இதை நம்ம தமிழ் வேர்ஷனில் நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ ஒரிஜினல் கிரெடிட் கோஸ் டு ஆத்தர். ஸோ வந்துட்டு இது கோல்டிங் வார்ம் சோல், அதுதான் வந்து ஒரிஜினல் நேம், அதோட ஒரிஜினல் காப்பியோட நேம். ஸோ வந்துட்டு வாட்பாடில் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு அந்த ஸ்டோரி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டேக் பண்ணுறேன். ஸோ வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக அந்த ஸ்டோரி சென்ட் பண்ணுறேன். படித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஐ எம் அடிக்டட் டு, நான் ரொம்ப நிறைய ஸ்டோரிஸ் இப்போ நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக படித்ததில் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு சொன்னால் எடுத்துகிட்டு வந்து சொன்னால் சூப்பராக இருக்கும்னு நினச்சி தான் இது சீசன் 2 போடுறேன். ஓகே ஃபைன். ரியலி ஸோ எக்ஸைட்டட். கேப்டன் ஜியோன் மாதிரி இதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ கேப்டன் ஜியோன் என்னாச்சுன்னு நீங்கள் கேட்கலாம், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். வாங்க போகலாம். ஓகே, இப்போ ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா வந்துட்டு போன சீசன் மாதிரி தான் இதுவும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ப்ரொஃபஸருக்கும் நடுவில் ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ். பட் போன சீசனை விடவும் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப வந்துட்டு டாம் அண்ட் ஜெரியாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப், அதாவது மேரேஜுக்கு முன்னாடி இருக்க ஆஃப் வந்துட்டு டெயான் கிட்ட ஜங்குக் சிக்கிக்கிட்டு படாத பாடுபடுவார். அதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்துட்டு ஜங்குக் கிட்ட டெயாங் சிக்கிக்கிட்டு படாத பாடுபடுவார். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிவ் அண்ட் டேக் தான். நீ எனக்கு ஒன்று செஞ்சால் நான் உனக்கு 10 செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக போகும். இதான் இதுக்கான ஆன்லைன். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கொஞ்சம் லேக் ஆகுது, ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் லேக் ஆகுது. ஐம் சாரி, இதுக்கப்புறம் லேக் ஆகாது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்னைக்கு காலையில் 7 மணி, கரெக்டாக காலையில் 7 மணிக்கு ஒரு பெட்ரூம் தான் காமிக்கிறோம். நான் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெட்ரூம் தான். ஸோ வந்துட்டு இதில் ஒரு பையன் வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். வெளி உலகத்தை பற்றி என்ன நடக்க போகுது எந்த கவலையும் கிடையாது. அவன் பாட்டுக்கு நான் ராஜா அப்படின்ற மாதிரி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் அலாரம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிட்டு அழிஞ்சா அலாரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கிடான். அந்த பையன் பாட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிட்டு, ஓகேவா, நம்ம அந்த பையன் யாருன்னு பார்த்துடலாம். வேறு யாரும் கிடையாது, நம்ம கிம் டேயாங் தான். ஆமாம், கிம் டேயாங் வந்துட்டு வேற ஒரு ஊரில் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த படிச்சுட்டு இருந்த ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வந்துட்டு ஜியான் இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு இப்போ வந்து சேர்த்துருப்பாங்க சியோலில். ஸோ பூசான்லேருந்து சியோல் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ நேற்று ராத்திரி தான் ரீச் ஆனதுனால பையனுக்கு கொஞ்சம் டயர்டு, அதனால தான் படுத்து தூங்கிடுறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ் ஜியான் இன்ஸ்டியூஷனில். அப்போ தான் திடீர்னு டேயாங்கோட ஃபோன் அடிக்குது. அலாரம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஃபோன் அடிக்குது. அவங்க ஃபோன் அடித்தோடனே தூக்கத்துலேயே எழுந்துச்சு ஃபோன் எடுத்து காதில் வச்சு யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹலோ அப்படின்னு சொன்னோடனே, டேயாங் காலேஜுக்கு போயிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவோட குரல் கேட்குது. எஸ், மிஸ்ஸஸ் கிம் பேசுகிறாங்க. அப்போ தான் டேயாங்க்கு வந்துட்டு ரியாலிட்டியே தோணுது. ஐயோ, நமக்கு காலேஜ்னு ஒன்று இருக்குது, நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை ஆஃப் பண்ணி அங்கிட்டு வச்சுட்டு, அவ்வளோதான் நம்ம டேயாங் வேர்ல்டு ரெக்கார்டு 10 நிமிஷத்தில் கடன்னு போய் பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு டக்குன்னு வந்து அவசரமாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டக்குன்னு அப்புறம் கொஞ்சம் கையில் கிடைக்கிறத வந்து சாப்பிட்டுட்டு, ஐ மீன் கொஞ்சமாக பால் குடிச்சிட்டு கொஞ்சமாக ப்ரெட்டை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு பட்டனை போட்டும் போடாமையும் சாப்பிடாமலும் அப்படியே குடுன்னு ஓடுறாங்க. ஸோ இன்ஸ்டியூஷனோட ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனோட காரிடாரில் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இன்ஸ்டியூஷன், ஓகேவா, ரொம்ப பீஸ்ஃபுல்லானது. வெளியில் ஒருத்தர் கூட கிடையாது. நம்ம டேயாங் மட்டும் தலை திரிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, எங்கே போகணும், லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா, பிரின்சிபல் ஆஃபீஸ் எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி தேடி அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து சைன் போர்டு பார்க்குறாரு, பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு. லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லெஃப்ட் சைடில் திரும்ப டக்குன்னு இன்னொருத்தர் வராரு. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே இடிச்சுக்கிறாங்க. டேயாங் அவ்வளோதான், சோழி
பிடிச்சி மறுபடியும் விழுக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு கீழே விழுகலான்னு போகிறதுக்குள்ளே யாரோ வந்து டக்குன்னு கையை பிடிச்சி மறுபடியும் இழுத்துடுறாங்க. டேங் வந்து இவ்வளோ நேரமும் கண்ணை மூடியே இருப்பார். விழுக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை மூடியே இருப்பார். ஸோ கண்ணை திறந்து பார்த்தா கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் அப்படின்னு. செம்மையாக சூப்பராக ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. எஸ், நம்ம ஜங்குக் தான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து பிளாக் கலர் கண்ணு, அதுக்கப்புறமா வந்து லாங் ஹேரில் இந்த லாங்கர் போனி டெயில் போட்டிருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஸ்டைலில். ஸோ குட்டியாக ஒரு போனி டெயில், நல்ல டீசெண்டான ஒரு ட்ரெஸ் கோடு, பார்க்குறதுக்கு செம்ம மேன்லியா சூப்பராக இருக்கார். அந்த லிப்ஸில் பியர்சிங், ஐஸில் அந்த பியர்சிங், அதுக்கப்புறம் கையில் ஃபுல்லாக டேட்டூன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கார். நம்ம டேங்க ஒரு நிமிஷம் அப்படியே மெசமரைஸ் ஆகிட்டு நம்ம வயிற்றுக்குள்ள அவருக்கு என்னமோ குடுக்குடுன்னு பண்ணுது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து குரல் கொடுக்க வந்து நம்ம டேங் வந்து ரியாலிட்டிக்கு வராங்க. ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஐம் சாரி சார் தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளூ கலர் ஐஸ் ஓகேவா, இந்த இதில் வந்துட்டு நல்லா அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காண்டாக்ட் லென்ஸோடது. நான் வேணால் ஃபோட்டோஸ் வேணால் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு மெஸ்ஸியான ஒரு ஹேர் ஸ்டைல், அதாவது இந்த தம்லைனில் கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு மாதிரி சுருட்ட மாதிரி வேவியான ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் ரொம்ப குட்டி பையனா. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது நல்லா தூங்கி ரொம்ப நேரம் தூங்குனா கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும் தெரியுமா ஒரு மாதிரி புஃப்னு. ஸோ அந்த மாதிரி கண் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் பயங்கரமாக கசங்கி இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது அவசரமாக லாஸ்ட் மினிட்ல ரெடியாகி வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வானரம் கண்ணெல்லாம் பின்னந்தலையாக இருக்குது, அங்கே தான் போர்டு இருக்குல்ல யாரும் ஓடி வரக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங்க் திரும்பி பார்க்குறாங்க. ஆக்சுவலாகவே அங்கே ஒரு போர்டு இருக்குது, யாரும் ஓடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. அது 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 வந்து அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கு. இன்னும் ஜங்குக்கே பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ஆரம்பித்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் பார்த்து நம்ம ஜங்கு கேட்க உடனே டேயாங் வந்துட்டு அது வந்து நான் புதுசு. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? நீ என்ன என் ப்ரொஃபஸரா இல்லை என் கிளாஸ் டியூட்டரா? நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆச்சு, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டைம் படப்படப்படன்னு பேசிட்டு ரிப்ளை பண்ணல, எதுவுமே எதிர்பார்க்கல. ரோடு கொடுக்குன்னு ஓடிடுறாரு அங்கேருந்து. நம்ம ஜங்குக்கு இருந்து யாரா இவன் எங்கேருந்துடா வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டேயாங் அப்படியே ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பிரின்சிபல் ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ பிரின்சிபல் ரூமுக்கு வெளியில் வந்துட்டு அவங்க கசங்கின சட்டையெல்லாம் கையாலேயே இந்த தேய்ச்சி விட்டு அயன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கதவு நாக் பண்ணுறாங்க. நீ கம்மின் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து குரல் கேட்குது. டேயாங் வந்துட்டு அப்படி டோரை திறந்து லைட்டாக தலையை மட்டும் உள்ளே விடுறாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் முழுசாக உள்ளே போகிறாங்க. உடனே அந்த அங்கே வந்துட்டு ஒரு லேடி ஓகேவா, லேட் 30s மேபி ஒரு 40 கிட்ட அந்த மாதிரி வயசில் ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே நம்ம டேயாங் பார்த்துட்டு நல்லா இருக்குது, மொதல் நாள் காலேஜ் வர டைமை பற்றியா ஆல்ரெடி 1.5 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கேன், என்ன டேயாங் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டேயாங்கா செம்ம க்யூட்டாக அழகான ஒரு பவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவிழாவில் நல்லா காணாமல் போன பிள்ளை மாதிரி திருன்னு முழிச்சிட்டு அப்படியே வந்து பதில் சொல்கிறாங்க. சாரி ஜியான் ஆண்டி, நான் சீக்கிரம் எந்திரிக்கும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னமோ தெரியல கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று இவ்வளோ க்யூட்டாக இருந்துட்டு இவ்வளோ க்யூட்டாக சாரி கேட்டால் யாரு தான் வந்து நோ சொல்லுவாங்க. ஸோ வந்து மிஸ்ஸஸ் ஜியோன் வந்து அவ்வளோதான் ஓகே மன்னிச்சு விட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அங்கே பார்த்து இங்கே பாரு பேபி, இங்கே பாரு இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா, இது என்னோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இந்த மாதிரி இனிமேல் லேட்டாக வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வச்சு ஓகே அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அவங்க கம்போல ஓகே அப்படின்ற மாதிரி கட்டவர்கள் காம்போல அந்த மாதிரி காமிக்கிறாங்க. சரி காமிச்சோன்னு ஜியான் வந்துட்டு சரி வா ஃபஸ்ட்டு உன்னோட கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறேன், உன்னோட ப்ரொஃபஸரை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வெளியில் நடந்து போகிறாங்க. ஸோ வெளியில் யாருமே கிடையாது, அந்த காரிடார் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு டிசிப்ளினான ஸ்கூல் எப்படி இருக்கும் அமைதியாக பின் ட்ராப் சைலண்டில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து நடந்து போகிறாங்க அவங்க கிளாஸுக்கு. நம்ம டேயாங்க நல்லா பறக்க அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. ஸோ வேடிக்கை பார்த்துட்டு வந்ததில் அவங்க எங்கே நின்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியலை. ஸோ அப்படியே நின்றுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மிஸ்ஸஸ் ஜியோன் இருந்துட்டு அப்படி சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் டேயாங்க திரும்பி பார்க்குறாங்க. வந்துட்டமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க வந்துட்டு வந்துட்டா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம் முன்னாடி நின்று
டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோதான், எங்கள் டேங்க்கு வந்து மூச்சு பேச்சு இல்லை, அப்படியே ஃப்ரோஸ் ஆகி அப்படியே நின்றுடுறாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஒரு ஹைட்டான ஒரு ப்ரொஃபஸர் நல்லா அழகாக ஒரு குட்டி போனி டெயில் போட்டு செம்ம ஹாட்டாக ஒரு பெரிய ஸ்டிக்கை வச்சு ஒரு பையனை வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. எஸ், அவ்வளோதான், நம்ம டேங்க் வந்து கெட்ட வார்த்தை தான் வாயில் வருது. அப்படியே வந்து நம்ம மிஸ்ஸஸ் ஜியானோட ஸ்லீவை வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஐயோ கடவுளே இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. உடனே இந்த ப்ரொஃபஸர் அடிச்சுட்டு இருந்தால அவர் திரும்பி நம்ம டேங்க பார்க்குறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக் தான். ஸோ பார்த்தோன்னே அவ்வளோதான், நம்ம டேங்க வந்து முடிஞ்சு சோலி முடிஞ்சு இன்னைக்கு சாவு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மிஸ்ஸஸ் ஜியான் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஜியான் இவன் தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், என் பேர் வந்து கிம் தேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து டேங்கு பார்க்குறாங்க. உடனே டேங்கு வந்துட்டு இந்த ஆள் பார்க்குற பாதி பார்த்தாலும் என்ன சட்டியில் போட்டு வறுத்துருவோம் போலையே அப்படின்ற மாதிரி டேயாங் மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கை விட்டால் நம்ம டேயாங்கு கண்ணாலே எரிச்சிருவாரு போல், அவ்வளோ அப்படியே பொறைச்சிட்டு இருக்காரு. உடனே டேயாங் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் பயந்து முழிக்க உடனே மிஸ்ஸஸ் ஜியா வந்து இருந்துட்டு முதுகிலே தட்டிட்டு எப்போட அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம டேயாங்க வந்து முன்னாடி போய் நின்றுட்டு ஹலோ, மை நேம் இஸ் கிம் தேயாங், நைஸ் டு மீட் யூ ஆல், ஐ ஹோப் யூ எவ்ரி ஒன் வில் டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கு. நம்ம மிஸ் ஜியான் வந்துட்டு சரி ஓகே கேரி ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. டேயாங்க ஐயோ தனியாக வேற மாட்டிக்கிட்டேன்னு இருந்தாலும் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு முடிச்சிட்ருக்கு. உடனே ஜங்குக்கு வந்துட்டு மிஸ்டர் கிம் போய் சீட்டில் உட்காருறீங்களா இல்லை உங்களை தூக்கிட்டு போய் சீட்டில் உட்கார வைக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல அவ்வளோதான் டேயாங்க விட்டா போகுதுடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் ஒரு எங்கே இடம் இருக்கோ அவங்க உட்காந்துக்கிறாங்க. முன்னாடி இடம் இருக்குது அங்கே உட்காந்துக்கிறாங்க. உடனே டேயாங் பக்கத்தில் ஒரே ஒரு பையன் தான் உட்காந்துருக்கான். உடனே டேயாங் வந்துட்டு பார்த்துட்டு ஹை என் பேர் கிம் தேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பையனும் ஹை என் பேர் வந்து பாக் ஜிமின், உன் கண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஒரு மாதிரி ப்ரஷ் ஆகி சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ இங்கே நான் பேசுகிறத விடவும் 2 பேர் சீரியஸான விஷயம் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் ஜியான் கேட்க அவ்வளோதான் நம்ம டேயாங்கும் ஜிமினா 2 பேரும் அட்ட டயத்தில் எழுந்திரிச்சு ஓ நோ ப்ரொஃபஸர் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஜங்குக்கு வந்துட்டு பிளாக் போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சாக் பீஸ் எடுத்துகிட்டு ப்ரொஃபஸர் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெட்டர்ஸில் எழுதுகிறாங்க, பிளாக் லெட்டர்ஸ் பெருசாக எழுதுகிறாங்க. எழுதிட்டு என் பேர் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஜியான் ஜங்குக், அதுக்கப்புறம் நான் தான் உங்களோட கிளாஸ் டியூட்டர், அதாவது உங்கள் கிளாஸ் லீட் நான் தான், அது மட்டும் கிடையாது உங்களோட வாலண்டரி பிஇடி டீச்சரும் நான் தான். ஸோ உங்களுக்கு பிஇடியும் நாங்கள் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான விஷயம் 3, நீங்கள் 3 விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒன்று பஞ்சுவாலிட்டி, இன்னொன்று டிசிப்ளின், 3வது முக்கியமான விஷயம் சைலன்ஸ். ஸோ இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ண முடியாதுன்றவங்க தாராளமாக டிசி வாங்கிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டே இருக்கலாம், யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே கிளாஸ் ஆரம்பிக்க. ஸோ வந்து அந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறது நம்ம டேயாங்க்கு இங்கே தாலாட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஸோ அவங்க சுற்றி ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட், ஒருத்தர் கூட பேசலை, வெறும் பேஜ் வந்து திருப்புற சத்தம், பென் எழுதுகிற சத்தம், சாக் எழுதுகிற சத்தம், இது மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. யாருமே வந்து வாயை கூட திறக்கவே இல்லை, எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. ஒரு வழியாக அந்த லெக்சரும் முடிய பெல்லூர் ரேங்காக அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து அவசரமாக பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது கரெக்டாக நம்ம ஜியான் வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம் நீங்கள் மட்டும் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் போகிறாங்க, ஒருத்தர் வெளில போகிறாங்க. கடைசி ஸ்டூடெண்ட்டு வெளில போயாச்சு. டேயாங் வந்துட்டு ஐயோ என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை பற்றிட்டு அமைதி கீழே தள்ளி குடிச்சு நின்றுருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு போயிட்டு நம்ம டேயாங் முன்னாடி கை கட்டி நின்றுட்டு சொல்லுங்கள் என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீ யார் என்னை கேட்கறதுக்கு, நீ என்ன ப்ரொஃபஸரா இல்லை என் கிளாஸ் டியூட்டரான்னு சொல்லி என்னென்னமோ கேட்டால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க வந்துட்டு என்ன பேசணும் என்ன பதில் சொல்லணும்னு ஒன்றுமே தெரியல, வார்த்தை வெளியில் வர மாட்டேங்குது. பேந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி ஒரு வழியாக சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி ப்ரொஃபஸர், நீங்கள் தான் என்னோடய கிளாஸ் டியூட்டர்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு இது கிளாஸ் டியூட்டர்னு தெரியாது, அதனால் இல்லை புரியல, இப்போ நான் உன் கிளாஸ் டியூட்டர் இல்லைனா நீ என்கிட்ட அப்படி தான் மிஸ்பிஹேவ் பண்ணுவியோ அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு இல்லை நான் அப்படி சொல்ல வரல ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்ல வேறு எப்படி சொல்ல வரீங்க சாரு
அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு நம்ம டேயாங் இருந்துட்டு இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே ஃபைன் இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து தப்பிச்சோம் பொழிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு அவசர அவசரமாக வெளியில் ஓடி வராங்க. ஸோ வெளியில் ஓடி வந்து பார்த்தா நம்ம டேயாங்கோட புது ஃப்ரெண்ட் அதாவது நம்ம ஜிம்மினா அவங்களுக்காக வெளியில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பாவம் பிள்ளை தனியாக இருக்கே என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்று ஜிம்மினை பார்த்தோன்னே டேங்க் உயிரே வருது அப்பாடா நமக்காக ஒரு ஜீவன் இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மினா கிட்டே போகணும். ஜிம்மினா இருந்துட்டு சரி வா உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு போய் கேன்டீன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு இந்த காலேஜ் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் 2 பேர் கிளம்பி கேன்டீன் போகிறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம டேயாங் வந்து கேட்குறாங்க ப்ரொஃபஸர் ஜியோன் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு ரொம்ப ரூடா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜிம்மினா இருந்துட்டு அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ பேரலாக ஜங்குக்கை பற்றி பார்த்தோன்னா ஜங்குக் தான் வந்து அந்த காலேஜோட ஓனர். எஸ் அது வந்து ஜியான் இன்ஸ்டியூஷன் தானே. ஸோ அவங்க அப்பா தான் அதுக்கான ஓனர். ஸோ அடுத்து நம்ம ஜங்குக் தான் பிரின்ஸிபல் வந்து அவங்க அம்மா ஜங்குக்கோட அம்மா தான் பிரின்ஸிபல். ஸோ வந்து இப்போ ஜங்குக் வந்து ப்ரெசென்ட்டாக வந்து பிரின்ஸிபல் ஆஃபீஸில் பிரின்ஸிபலுக்கு முன்னாடி அதாவது அவங்க அம்மா முன்னாடி உட்காந்துட்டு கொஷின் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் மிட் ஆஃப் த செமஸ்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு என் டேபிஆரை பற்றி தெரியாது அவன் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் தெரியுமா அவன் சூப்பராக படிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அவன் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால ஸ்பெஷலாலாம் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் அவனையும் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மிஸ்ஸஸ் ஜியான் இருந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. ஸோ கோல்டாக பேசிட்டு கோவமாக கிளம்பி வெளியில் போகும். ஸோ போனதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஜியான் வந்து அவங்க மனசுக்குள்ள அவங்களே யோசிக்கிறாங்க உன்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் உனக்கு நீ இவ்வளோ கோல்டான பர்சன் தெரிஞ்சிருந்தும் உனக்காக நான் போய் அவனை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த சீன் அப்படியே கட்டாக அடுத்த சீன் நம்ம ஜங்குக்கா அப்படி கோவமாக அவளோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு பேக்கை தூக்கி போட்டு டேபிளில் போய் உட்காடுறாங்க. ஸோ டேபிளில் போய் உட்காந்து டேபிளில் வந்துட்டு சேரில் உட்காடுறாங்க. ஸோ அவங்களோட டெஸ்கில் வந்துட்டு ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு என்னடா புதுசாக பேப்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் ரோஸ் ஒன்று இருக்குது. ஸோ எடுத்து பார்க்குறாங்க. ஸோ எடுத்து படித்து பார்த்தா ஹலோ மிஸ்டர் ப்ரொஃபஸர் ரொம்ப ரொம்ப சாரி நான் மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன் நான் இப்படி லேட்டாக வந்திருக்கக்கூடாது உங்களை அப்படி பேசியிருக்கவும் கூடாது என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வந்து இந்த லெட்டரையும் ரோஸை வச்சுட்டு போகிறதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு பை யுவர் லவ்லி ஸ்டூடெண்ட் கேம் த யங் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு கடைசியில் வந்துட்டு கிஸ் பண்ணுற எமோஞ்சி இருக்குல்ல கிஸ் பண்ணால் அதுக்கு பக்கத்தில் ஹார்ட் இருக்குல்ல ஸோ அந்த எமோஞ்சி இருக்குது ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு இதை படித்து பார்த்துட்டு சிரிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டு கிம் த யங் என்ன இதெல்லாம் லவ்லி அதுக்கப்புறம் இந்த எமோஞ்சிக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தலையை வந்து சரியான வாலிபல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க அந்த ரோஸை மட்டும் பிச்சு எடுத்து அவங்களோட கோட் இருக்குல்ல ஸோ அந்த பேக்கெட்டில் வச்சுட்டு வெளியில் நடந்து வராங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட ஆஃபீஸ் ரூம் வெளியில் தான் ஒரு பில்லர் இருக்குது. ஸோ அந்த பில்லருக்கு பின்னாடி 2 பேர் வந்து திருட மாதிரி ஒளிஞ்சிருக்காங்க. வேறு யாரும் கிடையாது நம்ம கிம் டயாங் பார்க் ஜிமின். ஸோ 2 பேர் வீமின் 2 பேர் தான் பின்னாடி வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் ரூம் டோர் ஓப்பன் ஆன உடனே அவ்வளோதான் 2 பேர் வந்து அப்படியே திரும்புகிறாங்க. அட்டடைத்தில் 2 பேர்த்தோட தலையும் முட்டிக்குது. உடனே வீமின் 2 பேர் ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி 2 பேர் கத்த உடனே இருந்துட்டு 2 பேர்த்தோட வாயும் 2 பேரும் மாறி மாறி பொத்த யாரும் கத்துறது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி திரும்பி ஜங்குக்கு வராது பார்க்குறாங்க. அவனை ஜிம்மினா பார்த்துட்டு அந்த ரோஸ் வந்து அவரோட பேக்கெட்டில் இருக்கிறது பார்த்தோன்னே ஜிம்மினாக்கு செம்ம ஹாப்பி சந்தோஷமாக திரும்பி மச்சான் மன்னிச்சிட்டாருடா பாரு அந்த ரோஸை வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே திரும்பி பார்த்துட்டு டேயாங்க பார்க்குறாங்க. உடனே ஜிம்மினா இருந்துட்டு என்னாச்சு டேயாங்கா ஏன்டா இப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங்க இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஜிம்மினா வந்துட்டு டீ ஏன்டா இப்போ அழுகிற அவர் தான் ரோஸை பேக்கெட்டில் வச்சுட்டு போயிருக்காரு இல்லடா இன்னும் அது ஒரு மன்னிச்சிட்டாரு ஏன் அழுற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங்க வந்துட்டு நான் செத்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிம்மினாக்கு ஒன்றும் புரியல என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயாங்க இருந்துட்டு 1 2 3 அப்படின்னு கரெக்டாக சொல்லி முடிக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு கேம் டயாங் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குது. உன்னை ஜிம்மில் இருந்துட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு இப்போ என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம டேயாங் இருந்துட்டு மச்சான் அது வந்துடா சொல்லி தொலை அது அவர் வச்சுட்டு போகிறாரு ரோஸு அதில் வந்துட்டு பெட்டல்ஸில் வந்து ரெட்டிங் ஊற்றி வச்சேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை ஜிம்மில் வந்துட்டு என்ன சொல்லியடா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேர்ந்த மாற்றி மாற்றி முடிச்சிட்ருக்கேன். எஸ் டேயாங் வந்துட்டு இந்த ரோஸில் வந்து ரெட்டிங்
யூஸ் ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ ஜங்குக்கோட கோட் ஃபுல்லாகவே வந்து இந்த ரெட் கலர் இங்க் வந்து பரவிடுச்சு. ஸோ கோட்டே அசிங்கமாக போச்சு. உடனே ஜங்குக்கு வந்து கோவத்தில் கத்தி இவங்க 2 பேரும் வந்து தப்பிச்சோம் பழிச்சோம் அந்த இடத்த விட்டு ஓடி குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க. ஓடின வேகத்தில் நம்ம ஜிம்மினா போய் ஒருத்தர் மேலே முட்டி அப்படியே கண்ணை மூடி நிற்கிறாங்க. கண்ணை மூடிட்டே வந்துட்டு கடவுளே அவரை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவரே தான். குட் மார்னிங் ப்ரொஃபஸர் யுங்கி அப்படின்ற மாதிரி சொல்ல யுங்கி இருந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை யுங்கி இருந்துட்டு அப்படியா சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒன்றுமே பேசலை போன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜிம்மினா கண்ணில் தான் அப்படியே வந்துட்டு மரண பீதி தெரியுது. ஸோ அப்படியே அன்றைக்கி டே வந்து இப்படி போக ஜங்குக்கு வந்து வாஷ்ரூம் வந்து அங்கே திட்டிக்கிட்டே அது வந்து அந்த பிளேசர்லேருந்து அது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது எங்கே அது போகவே இல்லை. கோவத்தில் பிளேசரை தூக்கி குப்பத்தட்டில் போட்டுட்டு ஏங்க அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாருடா அப்படின்ற மாதிரி கோவத்தில் வந்து சொல்லிட்டு அவங்களும் வாஷ்ரூம் வந்து வெளியில் வேறு. ஸோ அன்றைக்கி யூனிவர்சிட்டி வந்து கலவரமாக ஆகுது. ஸோ அன்றைக்கி அந்த டேவும் அப்படியே முடியும். ஸோ ஈவினிங் தான். ஸோ ஈவினிங் வீமின் 2 பேர் வந்துட்டு கேட் கிட்டே போயிட்டு பேசிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பிளாக் புகாடி கார் வந்து நிற்குது. ஸோ நம்ம ஜெமினா வந்துட்டு மறுவார்த்தை பேசவே இல்லை பாயின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் பேசஞ்சர் சீட்டில் உட்காராங்க. பக்கத்தில் டிரைவர் சீட்டில் வேறு யாரும் கிடையாது, நம்ம யுங்கி தான். பார்த்து அப்படியே மறைக்கிறாங்க. காலையில் நடந்த விஷயத்தை பற்றி வீட்டுக்கு போய் விலாவரியாக பேசுவோமா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுங்கி வந்து நம்ம யூமின் 2 பேர் அப்படியே காரில் கிளம்பி போக. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு சைட் போகலாம். டேயாங் வந்துட்டு அப்படியே ஜிம்மினை அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படியே திரும்புகிறாங்க. பார்த்தா மிஸ்ஸஸ் ஜியோ தான். ஸோ அவங்க அப்படியே வந்து டேயாங்கோட தலையில் வந்து கை வச்சு தட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு டேயாங்கோட நெத்தியில் வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு அம்மா எப்போ வராங்க சொல்லும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம டேயாங் வந்துட்டு அடுத்த வாரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பா கூட அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அவங்க வந்துட்டு அழகாக வந்து டேயாங் வந்து சரி சொல்லும் மறந்துடக்கூடாது சரியா, நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் தானே நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் வந்துட்டு ஓகே ஆண்டி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அழகாக பேசிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் வந்துட்டு ஒரு லேம்போகினி வந்து நிற்குது, பிளாக் கலர் லேம்போகினி. ஸோ வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஆரன் சத்தம் அடிக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. உடனே இவங்க வந்து மிஸ்ஸஸ் ஜியான் இருட்டு ஆகிட்டு சரி டேயாங் நீ கிளம்பு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இந்த டேயாங் கிளம்பி போக உடனே இவங்க வந்து காரில் ஏறி உட்காந்தா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கு தான் டிரைவர் சீட்டில். முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு என்ன வேறு வேலை லேட் அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே காரில் போகும்போது மிஸ்ஸஸ் ஜியான் சொல்கிறாங்க அப்படின்னா டேயாங் வந்து டின்னர் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே சொல்ல சமத்து பிள்ளையாட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்புறம் இப்போ கட் பண்ணி டேயாங் சைட் காமிச்சா டேயாங் வந்துட்டு இப்போ தான் ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ என்டர் ஆன உடனே வந்துட்டு வீடு அப்படி கசமுச்சான்னு கிடக்குது. ஸோ காலையில் எவ்வளோ அவசரமாக கிளம்பி போனாங்க. ஸோ வீடு ரொம்ப கசமுச்சான்னு கிடக்கு. ஸோ கடவுளை இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களே திட்டிக்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வழியாக இப்போ உட்காந்து நான் ஃபோன் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து நம்ம ஜங்குக்கோட ஐடி வந்து நிற்குது. ஸோ ஜிம்மினா ஃபாலோ பண்ணும்போது அந்த ஐடி வந்து மியூச்சுவலில் நிற்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நிற்குது. ஸோ உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர் ஜியோனோட ஹாட்டான ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த பிக்சர்ஸ் கூட சிலது அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹாட்டான ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. டேங் பார்த்துட்டு வாயை பொழுதுட்டு பார்க்குறாங்க. ஐயோ நம்ம ப்ரொஃபஸராக இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோவையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நான் அப்புறமா டேங் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நான் ஏன் இப்போ டவுன்லோட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கிறாங்க. வேறு எதுவும் நினச்சிக்கல. ஸோ நம்ம ஜங்குக்கு சைடு காமிச்சா ஜங்குக்கோட வீடு மேன்ஷன் இது தான். ஸோ ஜங்குக்கோட ரூம் இது தான். ஸோ பிக்சரை வந்து அட்டாச் பண்ணுறேன். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இப்போது ஜங்குக்கு காமிக்கிறோம். ஸோ குளிச்சுட்டு இடுப்பில் ஒரு டவல் தலையில் ஒரு டவலை வச்சு தோட்டிட்டு வெளியில் வராங்க. வாஷ்ரூம் மட்டும் வெளியில் வந்துட்டு டைம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு பாம் ட்ராப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து குரூப்பில் வந்து போடுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, அசைன்மெண்ட் லாஸ்ட் மினிட் அசைன்மெண்ட். ஸோ நாளைக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த அசைன்மெண்ட் தூக்கி குரூப்பில் போட்டுட்டு டேயாங் ஜங்குக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சிரிப்பு கொடுக்குறாங்க. செத்தாண்டா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு டேயாங் ஜங்குக்கு வந்துட்டு சந்தோஷம் தானே படணும். மாறா வந்து அவங்க கண்ணுக்கு வந்துட்டு டேயாங்கோட ஞாபகம் வருது. அதாவது அவங்களோட இன்னசென்ட்டான அந்த ப்ளூ கலர் கண், அவங்க அழகாக பவுட் பண்ணுற அந்த லிப்ஸு. ஸோ அப்படி டேயாங்கோட ஒரு விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வருது. டேயாங் ஜங்குக்கு வந்துட்டு இதெல்லாம் நான் நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டேயாங்கா நீ என்னடா பண்ணுற, இன்னமும் என் மேலே எனக்கு நீ மேஜிக் போட்ட மாதிரி இருக்கு, நான் ஏன் உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க.
ஸோ இப்போ வந்து யூமினோட வீட்டை தான் காமிக்கிறோம். ஸோ யூமின் 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சீக்ரெட்டாக கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ யாருக்குமே தெரியாது அவங்க 2 பேரும் வந்து பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டியில் யாருக்குமே தெரியாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜெமினா காலையில் ஒரு தப்பு பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. அந்த பனிஷ்மெண்ட் வேறு ஒன்றும் கிடையாது. நான் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அவரோட பனிஷ்மெண்ட்டு. பின்னாடி படுக்க வச்சு பின்னாடியே தலை சத்து நல் கொடுக்குறாரு. இது பேர் ஸ்பேங்க்குன்னு சொல்லுவாங்க, ஸ்பேங்க். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குது. ஸோ அப்புறமா அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிம்மினாவோட ஃபேஸை வந்து கப் பண்ணிட்டு நம்ம இவங்க இருந்துட்டு, நீ பாரு ஜிம்மினா, நீ சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? நீ சேட்டை பண்ணுறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. சேட்டை பண்ணாத சரியா? அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க எக்ஸாம்ஸ் அந்த அந்த ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஸோ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இவங்கயே வந்து சமைச்சு ஜிம்மினாக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு அப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து யூமினோட கதை. ஸோ யூமினோட கதை குட்டியாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து யூமினுக்கு பெரிய ஒரு ஸ்டோரியை போடலாம். ஸோ இப்போ இதோட முடிச்சுட்டு சினிமா கதைக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் சைடு தான் காமிக்கிறோம். ஸோ ஜங்குக் வந்துட்டு அங்கே அந்த அசைன்மெண்ட் பாம்பை தூக்கி போட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்லா ரசித்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவர் மட்டும்தான் டைனிங் டேபிள் வந்துட்டு அவர், மிஸ்ஸஸ் ஜியான், மிஸ்டர் ஜியான் 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஜங்குக்கோட அப்பா அம்மா. ஸோ இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் மட்டும்தான் நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அவரோட கையை வந்து நிக் பண்ணிகிட்டே வந்துட்டு அவங்க அம்மாட்ட, நீங்கள் சாப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை சாப்பிட்ணும், டேயாங் வர சொல்லியிருக்கேன், அவன் டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஜியான் சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு வரமாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று மிஸ்ஸஸ் ஜியான் இருந்துட்டு கேட்குறாங்க, ஏன் வரமாட்டான், அதெல்லாம் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மம்மி அவன் நான் சொல்கிறேன்ல அவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா வந்துட்டு என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை, 1 2 3 4 ஒரு 30 பக்கம் அசைன்மெண்ட் அதுதான் கொடுத்தேன், அதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே உனக்கு விடிஞ்சிடும், அவன் அதிக சாப்பிட வர்றது, அது சாப்பிட்டுட்டு போய் படுக்கிற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு உள்ள சொல்லிட்டு ஒரு பாட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இங்கே மிஸ்ஸஸ் ஜியானுக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. இப்போ மிஸ்ஸஸ் ஜியான் மிஸ்டர் ஜியான் கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாருங்க திமிரு, சரியான திமிரு, உடம்பெல்லாம் திமிரு, உங்களை எங்கிட்ட உரிச்சு வச்சு பிறந்திருக்கான், பேசுறது கேட்காம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான் பாருங்க, உங்களை மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு ஆமாம் சேம் டு யூ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜியான் குரலில் வசதி பேசுவோம். மிஸ்டர் ஜியான் வந்துட்டு இல்லைம்மா சேம் டு மீ என்ன மாதிரியே வந்து பிறந்திருக்கான்னு சொன்னேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு சரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் இருந்துட்டு யார் நான் தேவையில்லாத பேச்சு பேசுகிறேன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் சரி அதெல்லாம் விடுங்க, நான் மிஸ்டர் கிம் கிட்ட பேச சொன்னால இவங்க 2 பேர்த்தோட கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா பேசலையா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு நான் பேசிட்டேன், கிம் கிட்ட பேசிட்டேன், இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டேக்குக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கட் பண்ணி நம்ம டேயாங் சைடு பார்த்தா, பாவம் குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஜங்குக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்ததுனால அவருக்கு ஒரு வழியே இல்லாமல் மண்டையை பிடிச்சிட்டு ஒரு கை ஃபுல்லாக வந்து முடியை வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஒரு கையில் பயங்கரமாக திட்டிட்டு உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்காங்க நம்ம ஜங்குக்கு தான். ஸோ நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு நினச்சினே இப்படி கெடுத்து விட்டானே அப்படின்ற மாதிரி. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே முடியும், நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க வந்துட்டு மேத்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கிளம்பி போயிட்டு யூனிவர்சிட்டியோட ஆஃபீஸ் ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஸ்காலர்ஷிப்காக ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டே கொடுக்க அவங்க இருந்துட்டு எல்லாமே ஓகே டேயாங், ஆனால் இந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட ஹெட் ப்ரொஃபஸரோட சைன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு யூ மீன் ப்ரொஃபஸர் ஜியானோட சைன் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவங்க வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து பிரின்சிபல் சைன் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்க, உடனே அவங்க இருந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, உடனே டேயாங் இருந்துட்டு இல்லை ப்ரொஃபஸர் ஜியான் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க மாட்டார்ல, அதனால நான் போய் பிரின்சிபல் சைன் வேணால் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க இருந்துட்டு இல்லை ப்ரொஃபஸர் ஜியான் வந்துட்டாங்க, நீங்கள் போய் அவரோட சைன் தான் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று அவங்க வந்துட்டு ஜங்குக்கோட கேபினுக்கு வெளியில் நிற்கிறாங்க. உள்ளே போகவா வேண்டாமா போடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கரெக்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே டக்குன்னு யாரோ பின்னாடி வந்து நிற்கிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் தான். கிம் டேயாங் இவ்வளோ காலம் இல்லையா, இம்ப்ரெசிவ், இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு டேயாங் வந்துட்டு குட் மார்னிங் ப்ரொஃபஸர், அது வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் அவங்க சைன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ டேயாங்க்கு அவருக்கு வந்து கொஞ்சம் தான் நடுவில் கேப் இருக்குது. டேயாங்க்கு வந்து அப்படி மூச்சே நின்று போயிடுது, என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இறுக்கி கண்ணை பற்றிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தாப்பால் திறக்கிற சத்தம் கேட்குது. ஆக்சுவலாக கேபினை திறந்துட்டு ஜங்குக்கு வந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. ஜங்குக்கு போட்டிருக்க பெர்ஃப்யூம் ஸ்மெல் கூட இவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அவ்வளோ கிட்ட இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு போய் உட்காந்துட்டு அவங்க சேர் எடுத்து போட்டு அவங்க டேபிளில் உட்காந்துட்டு
ஒரு அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல டேயாங் வந்துட்டு பேந்து முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஜங்குக்கு இருந்துட்டு சரி பரவாயில்ல டாக்குமெண்ட்ஸ் இங்கே கொண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு அதில் சைன் பண்ணி டேங் கிட்ட கொடுத்துட்றாங்க. உடனே டேங் வந்துட்டு தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சொல்லிட்டு போகலான்னு போகிறதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே நீ பண்ண எதையும் நான் மறக்கல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் கொடுத்தல ஒரு அசைன்மெண்ட், அது ஒன்றும் இல்லை எனக்கு 2 காப்பியாக வேணும், அதாவது 2 தடவை எழுதி கொண்டா அந்த ஒரு அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னோட டேங்க் அவ்வளோதான் கண்ணாமலேயே வெளியில் வந்துடும் போல. ஆல்ரெடி 30 பேஜ், திரும்ப 30 பேஜ், 60 பேஜ் எப்படி எழுதி முடிக்க முடியும்? ஸோ அதனால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே டேங் பேந்து முடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் டேங் வந்துட்டு ப்ரொஃபஸர் என்னோட தப்பு என்ன இருக்குது, நானும் உங்களை அந்த ஃப்ளார் எடுத்து உங்களோட பேக்கெட்டில் வச்சுட்டு போக சொன்னேன், நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு ஒழுங்கு மரியாதை 2லேருந்து 3ஆம் மாதத்துக்குள்ளே ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேங் வந்துட்டு மனசாட்சி இல்லாத மிருகம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை ஜங்குக்கு இருந்துட்டு என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க அவனை டேங் வந்துட்டு ஐயோ ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்கள் மனசு தங்கமான மனசுன்னு சொன்னேன் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்குன்னு டேங் ஓடி போயிடாரு. அவனை ஜங்குக்கு இருந்துட்டு இவன் இருக்கானே சரியான ஆள், என்னை பார்த்து மனசாட்சி இல்லாத மிருகம் நான் சொல்கிறேன் இருடி, இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், நான் போகிறவனை கொடுக்குற பனிஷ்மெண்ட்டில் நீங்கள் இந்த காலேஜ் விட்டு ஓடுறியா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இப்போ கிளாஸ் ரூமுக்கு வெளியில் தான் காமிக்கிறோம். கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நின்றுட்டு யாரையோ பயங்கரமாக கண்டபடி களி ஊற்றிட்டு இருக்காங்க. வேறு யாரையும் கிடையாது, நம்ம ப்ரொஃபஸர் ஜியோனை தான். அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக களி ஊற்றிட்டு இருக்காங்க. தூரத்தில் பார்த்தா நம்ம ஜிம்மினா நடந்து வந்துட்டு இருக்கிறது தெரியுது. ஜிம்மினா பார்த்தோன்னா டேங்க் வந்து இருக்க முடியல, டக்குன்னு குடுக்குன்னு ஓடி போய் அவங்க பின்னாடியே ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினா அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினாவா அவங்களுக்கு வலி தாங்க முடியல, அவங்க கற்றுறாங்க, இறங்கடா வலிக்குதுடா இறங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. இந்த டேங் வந்துட்டு அவங்க இறங்கி கீழே நின்றுட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு நம்ம ஜிம்மினாவை பார்க்கணும். ஜிம்மினா வந்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கணும். நம்ம டேங் வந்துட்டு இல்லைடா அந்த முயல் பிள்ளை இருக்கா இல்லைடா, அவன் என்ன அசைன்மெண்ட் ஒருத்தருக்குள்ளே 2 தடவை எழுதிட்டு வர சொல்லிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஜிம்மினா வந்துட்டு இல்லை புரியல ப்ரொஃபஸர் ஜியோன் 2 தடவை எழுதிட்டு வர சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல உடனே ஜிம்மினா வந்துட்டு சுச்சோ நீ பாவம், சரி நீ வேணா ஒன்று பண்ணுறியா, என்னோட அசைன்மெண்ட் வேணால் நீ எடுத்துக்கோ, நீ எழுதுன மாதிரி கொண்டே காமிச்சிடு, எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினா சொல்ல. ஆனால் நம்ம டேங் வந்துட்டு சுச்சோ அப்பெல்லாம் வேண்டாம், நீ பனிஷ்மெண்ட் வாங்குவல, பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிடுறாங்க. இன்னும் ஜிம்மினா வந்துட்டு டேங் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது டேங் கேட்குறாங்க, இல்லை ஒரு நிமிஷம் நான் லைட்டாக தானே கிரி குதிச்சேன், அதுக்கு நீ இப்படி கத்துனேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜிம்மினா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேந்து முழிக்கிறாங்க. ஒன்று டேங் இருந்துட்டு ஓ நைட்டு கொஞ்சம் சம்பவம் ஓவர் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று ஜிம்மினா வந்துட்டு டேங்கோட முதுகுலேயே ஒரு அடியை போட்டு போட அழுசப்பயில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைக்கப்பட்டு ஓடுறாங்க. இன்னும் நம்ம டேங்கு பின்னாடியே போக இன்னும் ஜிம்மினா வந்துட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க, இவங்கி உனக்கு ஒன்றால் நான் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுறேன் பாருடா, ஒரு நாள் அந்த ஸ்பார்க் நான் உனக்கு திரும்ப கொடுக்கல, என் பேர் மிஸ்ஸஸ் மின் ஜிம்மினா இல்லைடா. அன்றைக்கி அப்படியே ஒவ்வொரு கிளாஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ நேராக டேங் மறந்தே போயிடுறாங்க அசைன்மெண்ட் எழுதணும் அப்படிங்கிறதையே. ஒரு தடவை எழுதின அசைன்மெண்ட் தான் இருக்குது, இன்னொரு தடவை எழுதுன ஞாபகம் இல்லை. ஸோ அதை பற்றி மறந்தே போயிடுறாங்க, அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரொஃபஸர் ஜியோனோட கிளாஸ் வருது. ஸோ இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஞாபகமே வருது, ஐயோ நம்ம அசைன்மெண்ட் எழுதலையே அப்படின்றது இப்போ தான் ஞாபகம் வருது. அவங்க அதை யூகிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்குள்ளே வந்துடுறாங்க. பெல் அடிக்க ஜங்குக்கு வர அடுத்தடுத்து அப்படியே நடக்குது. டேங்கா இங்கே வந்துட்டு எப்படி சொல்கிற பயத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. பெருமாளே என்னை காப்பாற்றுங்கன்னு கடவுள் இல்லாத தீவை எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருக்காங்க. ஜீசஸ் எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்குது. ஸோ டேங்கு இப்போ தான் உயிரே வருது, அப்பா ப்ரொஃபஸர் அதை பற்றி மறந்துட்டார், இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்த இடத்துலேருந்தே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த பீரியடும் முடிஞ்சது, பெல்லு ஓடிச்சது. ஸோ எல்லோரும் வந்து வெளியில் கிளம்பலான்னு போகும்போது தான் ஒருத்தர் இங்கேருந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. வேறு யாரும் கிடையாது, ப்ரொஃபஸர் ஜியோன் தான். யாரையும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. எல்லோரும் கொண்டு வந்து அசைன்மெண்ட்டை டேபிளில் வச்சுட்டு எவன் இருந்தாலும் வெளியில் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து அசைன்மெண்ட் வைக்க ஸோ ஜங்குக்கும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ டேங்கோட டேர்ன் வருது. டேங்கும் வராங்க. வந்தோடனே ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்தோன்னே ஓகே மிஸ்டர் கேம் 2 தடவை எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் கேம் எழுதுனீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேங் இருந்துட்டு ப்ரொஃபஸர் நீங்கள் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி உட்காந்துடுறாங்க. என்னடா சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துடுறாங்க. டேங் இருந்துட்டு அசைன்மெண்ட்டு ஒரு தடவை தான் எழுதியிருக்கேன், இன்னொரு தடவை எழுதலை ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு
என்ன லூசு மாதிரி என்னமோ வளரிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ரொஃபஸர் நான் லூஸ் மாதிரி வளரல, ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா ரொம்ப செம்மையா டேயாங்கா 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 கண்மாடி நிற்காத ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங்க வந்து தப்பிச்சோம் பொழிச்சோம் இங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள எதுவும் ப்ளஷ் ஆகுது. இப்படி முன்னாடி ஒருத்தவங்க அழகாக இருக்குங்க ஹேண்ட்ஸமாக இருக்குங்கன்னு சொல்லும்போது பெருமாறே தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயாங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட யாரோ கையை எட்டி பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்மினா தான், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க லூசு பையிலே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஜிம்மினா டேயாங்கிட்ட டேயாங்க வந்துட்டு டிடேட் மச்சான் நான் சொல்லணும்னு சொல்லலடா, அதனால உண்மையுமே அழகாக இருந்தாடா அன்றைக்கி பார்க்குறதுக்கு, அது சொல்லணும்னு சொல்லலடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிம்மின் வந்துட்டு டே விட்டா நீ அந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இருந்தாலும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாப்பல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க மச்சா அப்பெல்லாம் கிடையாதுடா, என்ன நொப்படி கிடையாது, முதல்ல அந்த ஆள் வந்து நம்ம சாகடிக்கிறதுக்குள்ள இங்கேருந்து ஓடிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு குடுக்குன்னு இங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. நம்ம டேயாங் தான் ஒரு வழியாக காலேஜில் எல்லாத்தையும் சமாளித்து தப்பிச்சோம் பழிச்சோன்னு வீட்டுக்கு வந்தால், வீட்டுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா அவங்க அம்மா தான். ஸோ அம்மாவை பார்த்து அம்மா கிட்ட பேசுகிறோமேன்னு சொல்லி ஜாலியாக ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறேன். அவங்க அம்மா வந்துட்டு டேயாங்கா நாளைக்கு நாங்கள் வரோண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு டேயாங் கேட்குறாங்க என்னம்மா திடீர்னு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவங்க அம்மான்னு சொல்கிறாங்க மறந்துட்டியா அப்பா சொன்னார்ல உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு, உன் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேயாங் வந்துட்டு எனக்கு புரியல எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே தேங்க கேட்குறாங்க சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்மா ப்ளீஸ்மா எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா இவங்க சொல்கிற எதுவுமே கேட்கறதுக்கு தயாராக இல்லை, நீ கல்யாணத்துக்கு ரெடியாரு நாங்கள் நாளைக்கு வரோம் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. டேங்க ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழுன்னு அழுகிறாங்க. அவங்களுக்கு கன்சல்ட் சொல்கிறதுக்கு கூட அந்த இடத்துல யாருமே கிடையாது. இப்போ ஜங்குக் சைடாக காமிக்கிறேன். ஜங்குக் இப்போ தான் வந்து குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அவங்களோட கவுச்சில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த ஒரு சத்தம் கேட்குது, மகனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே ஜங்குக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கோட அப்பா நிற்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு நாளைக்கு வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்துட்டு கேட்குறாங்க ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லைடா ஜங்குக்கு, நாளைக்கு உன் வருங்கால பொண்டாட்டி ஒன்று பார்க்க வராங்களா அதனால சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஓ அப்படியா சரி என்னது அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஜங்குக்கு ரியலைஸ் ஆகுது. ஏப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது எனக்கு கல்யாணம் மாதிரி ரொம்ப நாங்கள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்துட்டு அது இல்லைடா மவனே இன்னும் நோதி இல்லைடா மவனே நான் எத்தனை தடவை சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கம்பல்லாம் பண்ணாதீங்க, நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அவர் வந்துட்டு அப்படியா அப்போ சரி அவனோட ப்ரொஃபஸர் வேலையை ரிசைன் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லி நிஜாவுக்கு வந்துட்டு வேலையில் கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பனானா மில்க் ஷேக் பக்கத்தில் இருக்குது அதை எடுத்து ஸ்ட்ரா போட்டு பனானா மில்க் ஷேக் ஜங்கு குடிச்சிட்ருக்காங்க. அவங்க அப்பா இருந்துட்டு சரிங்க பாரு ஜங்குக்கு அதெல்லாம் விட்டு தெரியல, உங்கள் அம்மா ஆசைப்படுறாடா நீ குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருக்கணும்னு, உங்கள் அம்மாக்காக கூட இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு என் வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சு கரெக்டாக அதுலேயே அடிக்கிறீங்கல்ல, எனக்கு தெரியும்டா மகனே நீ உங்கள் அம்மா பேர் சொன்னால் மீற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஜங்குக்கு இருந்துட்டு சரி பண்ணுறேன் பண்ணி தொலைகிறேன் வேறு என்ன வழி இருக்குது, அட்லீஸ்ட் அந்த பையன் நல்ல பையனாக இருப்பான்னு நம்புகிறேன் ஃப்ராடாக இல்லாமல் போச்சு என் சிங்கிள் லைஃப் போச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டேயாங் ரூம் தான் காமிக்கிறோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இழுத்து போத்திட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட போய் யார் சொல்ல போகிறா, காலேஜுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போ போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜங்கு கட்டிச்சு கொதிரிது வேறு, நான் அவர்கிட்ட போய் யார் சொல்ல போகிறா, அதெல்லாம் தெரியாமல் பாவம் குழந்தை நல்லா பற்றி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அலாரம் அடிச்சுட்டே இருக்கு திரும்ப இன்னும் அது டிஸ்டர்பன்ஸ் வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் அவங்க வந்துட்டு உயிரை கையில் பிடிச்சி பிடிச்சி கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணி காலேஜில் காமிச்சா இன்றைக்கி ஃபஸ்ட் அவரே ஜங்குக்கோடது தான். ஸோ ஜங்குக்கு உள்ளே வராங்க, எல்லோரும் குட் மார்னிங் விஷ் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு போய் உட்காந்துட்டு அட்டண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட பேரை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜூகாய் பிரசன்ட் சார், ஜின்சியோங் பிரசன்ட் சார், ஜிம்மினா பிரசன்ட் சார், கிம்டயாங் அப்படின்னு 3 தடவை கூப்பிட்டு பதிலே வரல. டக்குன்னு அப்போ தான் வந்து டோர் டப்புன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ வெளியிலேருந்து டேயாங் வந்து மூச்சு பிடிச்சிட்டு ப்ரெசன்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு கிம்டயான் அகெயின் மறுபடியும் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கேன், கெட் அவுட் ப்ரொஃபஸர் அது நான் கெட் அவுட் ப்ரொஃபஸர் அது ஐ செட் கெட் அவுட். அவ்வளோதான் டேயாங் வந்து அப்படியே வெளியில் வந்துடுறாங்க.
முயல் பிள்ளை நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். 10 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. அதோட குடியாமலுக்கு போச்சு. நான் காலையில் சாப்பிட கூட இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டோருக்கு வெளியில் என் கிளாஸுக்கு வெளியில் நின்று கீழே தண்ணியை குளிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு டேங் முன்னாடி ஏதோ சாக்லேட் மில்க் ஷேக் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு டேங் அதை பார்த்துட்டு, ஆண்டி நீங்களா இங்கே பாருங்க ஆண்டி அந்த அந்த ப்ரொஃபஸர் இருக்காங்க ரொம்ப மோசம் மனசாட்சியே இல்லாத மிருகம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க இருந்துட்டு, நீ பாரு நான் அப்போவே சொன்னேன்ல அவனை சீக்கிரமாக வந்துடுன்னு, ஏன் சொல்ல என் பேச்சை கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே அவங்க இருந்துட்டு, இல்லை இல்லை ஆண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவர் கேட்கல தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ப்ரொஃபஸர் இருந்துட்டு, சரி புரியுது முதல்ல நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அந்த ப்ரொஃபஸர் பார்க்குறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி அந்த கிளாஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் அவர் தான் சாரி நான் ஆன்ட்டி யாருன்னு சொல்லலை, வேறு யாரும் கிடையாது, மிஸ்ஸஸ் ஜியோன், அதாவது ஜங்குக்கோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க தான். இப்போ ஜங்குக்கு தான் அவங்க கேபின்குள்ளே வந்துட்டு அவங்களோட பென்னு அந்த பேக்கெல்லாம் தூக்கி இருந்துட்டு ஒரு தடவை கூட அவனால் நேரத்துக்கு வர முடியாது. எப்போ பார்த்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஓடி வரதே வேலையாக வச்சுருக்கான். சரியான அருந்த வாளாக இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு டேங்க திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு நிமிஷம் ஜங்குக் நீ முதல்ல ஏன் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவங்கள திட்டிக்கிட்டு, அவனை பற்றி யோசிக்காத ஜங்குக்கா அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு இருக்கும்போது யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. நீ கம்மின்னு சொல்ல ப்ரொஃபஸர் அடுத்து வந்து பிஇடி பீரியட் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, ஓ மை காட் இப்போ நான் திரும்ப போய் அந்த வானர கூட்டத்தை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட்லாம் போட்டு ஜங்குக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு அது டயாங்கோட கிளாஸ் தான். அந்த டயாங் ஜிமினா அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்க்கான யூனிஃபார்ம் இருக்குள்ள ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸு ஸோ அதை போட்டு ரெடி ஆகுறாங்க. நம்ம டயாங் தான் ஜாலி பிடி பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக குதிச்சிட்ருக்காங்க சந்தோஷத்தில். ஜிம்மின்னு அதை பார்த்துட்டு, டே மவனே சந்தோஷமாக பாரு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிடி இங்கே வந்து ஓடியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சொல்கிறாங்க, வாய் முணுமுணுத்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க பிறகு டேங் வந்துட்டு, டே மச்சான் என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரமாக சந்தோஷமாக இரு என்னது ஒன்றும் இல்லை மச்சான் வாப்பலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து இப்போ கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிரவுண்டில் நின்றுட்டுருக்கு. ஓகே அங்கே ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் வராங்க. வந்துட்டு ஓகே கைஸ் வாங்க வந்து லைனில் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ ப்ரொஃபஸர் ஜியோன் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங்க அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க, பரமபிதாவே மச்சா ஜிம்மினா இந்த ஆள் இங்கே என்னடா பண்ணுறான், மச்சா வெல்கம் டு பிடி டீச்சர் ஜியோன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினா சொல்ல அவ்வளோதான் டேயாங்க சோலி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஜங்குக்கு பார்த்தா வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் ஒரு ட்ராக் பேண்ட் போட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவ்வளோ நாள் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஃபுல் ஸ்லீவ் போட்டு டீசெண்டாக அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃப் ஸ்லீவில் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட டேட்டூ போட்டிருப்பாங்களா ஸோ அதெல்லாம் தெரியுது. ஸோ வந்து அந்த வெயிலில் நிற்கிறதுனால கொஞ்சம் வேர்த்து அந்த முடியெல்லாம் வந்து தண்ணி சுட்டுட்ருக்கோம்ல ஸோ அந்த மாதிரி நிற்குது. ஸோ நம்ம டேயாங்கோட கண் அவங்க ஜங்குக்கோட கண்ணிலேருந்து அடி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் அவங்களோட பாடியை பார்க்க ஆரம்பிக்குது. அந்த பைசப் அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்டேங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஆள் பல்லு மட்டும்தான் பார்க்க மயில்குட்டி மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் பார்த்துட்ருக்கு. ஸோ அப்போ ஒரு குரல் கேட்குது, தங்களின் கவனம் எங்கோ உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா ஜிம்மினா மச்சான் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைடா நான் அப்படிலாம் நினைக்கிறேன்னு சொல்லவே இல்லையடா மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினா சொல்ல டேயாங்கன்ட்டு, மச்சான் அப்படி இல்லை கைஸ் லிசன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. ஸோ ஜங்குக்கு வந்து எல்லாத்தையும் அசம்பிள் ஆக சொல்கிறாங்க. கடவுளே நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், ஏன் எங்களுக்குள்ள எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி டேங் பல்லு கடிச்சிட்டு புலம்பிட்டே ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்து அந்த வெயிலில் சரியான வெயில், அந்த வெயிலையும் நீங்கள் ரவுண்ட்ஸ் ஓடன்னு சொல்லிட்டு கிரவுண்டை சுற்றி ரவுண்டோட விட்டுருக்காங்க. எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஜிம்மின்னு அவங்க பக்கத்தில் ஓடிட்டுருக்காங்க. ஏனென்றால் நீ அந்த ஹாட் ப்ரொஃபஸரால் சபிக்கப்பட்டிருக்கிறாய் மகனே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜிம்மினா ஓடிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஓடுறாங்க. உடனே நம்ம டேங்க நேரத்தில் இந்த எலி கொஞ்சம் தொந்தரவு வேறு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டேயாங்கலாம் முடியல, முடியல இதுக்கு மேலே என்னால் முடியாது, இதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் கூட ஓட மாட்டேன், ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு அந்த ஓடிட்டுருப்பாங்கல்ல அந்த இது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு நடுவில் உட்காந்துடுறாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சப்பனங்கள் போட்டு உட்காந்துக்கிறாங்க. சப்பனங்கள் போட்டு அவன் சொன்னாலும் பரவாயில்ல நான் ஓட மாட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால முடியல. உங்க வந்து ஒரு சத்தம் கேட்குது, காய்ஸ் எல்லோரும் லிசன் பண்ணுங்கள், எல்லோரும் கிம்தியா எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ அவரால் நீங்கள் இப்போ எல்லோரும் எக்ஸ்ட்ரா 5 ரவுண்ட் ஓட போகிறீங்க.
ஏன்னா பிரின்ஸ் ட்ராமாவில் ஓட முடியல, ஸோ அவருக்கு சேர்த்து எல்லாரும் ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் அவ்வளோதான், யாரும் சொன்னா நான் ஓட மாட்டேன், நான் ஓடுவேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு குடுன்னு ஓடுறாங்க. எல்லாத்தையும் முன்னாடி தாண்டி முந்தி அடிச்சுட்டு போகிறாங்க கத்திக்கிட்டு, நான் ஓடுவேன், மற்ற என்ன பனிஷ் பண்ணுங்க, மற்றவங்களை பனிஷ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு முந்தி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஜங்குக்கு சிரிப்பு தாங்க முடியல, பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாங்க, சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருந்த வாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நாள் இனிதே முடிந்தது. அப்புறம் அன்றைக்கி நாள் முடிஞ்சிச்சா. ஸோ ஈவினிங் வந்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ ஜிம்மினா வந்து போக அவங்க வந்து ஜிம்மினாக்கு டாட்டா காமிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜிம்மினா வந்துட்டு சொல்கிறாங்க, மச்சான் பார்த்து போடா, அந்த ப்ரொஃபஸர் கண்ணில் மாட்டாமல் போ அப்படின்ற மாதிரி சொல்ல நீ நம்ம டேங்க வந்துட்டு மச்சான் இன்றைக்கி போதுமான அளவுக்கு அந்த ராட்சசன் கிட்ட வேணுன்ற அளவுக்கு வாங்கியாச்சு, இதுக்கு மேலே ஏன் உடம்புல தெம்பில்லை மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்து பின்னாடி வந்து யாரும் நின்றுட்டுருக்காங்க. டேங்கோட தள்ளி விட்டுறாங்க. தேயாங்கு தெரியாமல் போய் கீழே விழுந்து பின்னாடி அடிச்சது. ஆனால் ஜிம்மி வந்து ஐயோ என் மச்சானோட பூச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க அப்பா மவனே கண்ணு தெரில அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து தள்ளி விட்டு அவங்கள வந்து திட்டுறாங்க. உடனே அந்த பர்சன் வந்துட்டு இப்போ எனக்கு கண்ணு வேற தெரியாத ஒன்று ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் டேயாங் வந்து ப்ரொஃபஸர் ஜான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், நம்ம ஜங்குக்கு தான் வந்து தள்ளி விட்டது. ஸோ அவர் திட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அதை பார்த்துட்டு வேணும் தான் தள்ளி விட்டுருப்பாரு. ஒன்று டேயாங் வந்துட்டு வேறு என்ன இருக்குட்டையும் சொல்லு, இன்னும் வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க. ஒன்று டேயாங் ப்ரொஃபஸர் நான் அப்படிலாம் சொல்ல ப்ரொஃபஸர், சாரி ப்ரொஃபஸர் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு சரி பொழைச்சி தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு என்னை கீழே தள்ளி விட்டு பின்னாடி அடி வாங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாழைப்பிள்ளை தோல் இருக்கு இல்லையா, ஸோ தூக்கி ஜங்குக்கு முன்னாடி போகிறாங்க. நினச்ச மாதிரி ஜங்குக்கு அதில் கால் வச்சு வலிக்கி விட்டு கீழே டப்கடின்னு உட்காந்துடுறாங்க. ஸோ அவங்களோட பூச்சில் அடிச்சிருது. உடனே டேயாங் வந்துட்டு வேணும் எனக்கு நல்லா வேணும், என்னை தள்ளி விட்டல வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அங்கே ஜங்குக்கு வந்துட்டு அம்மா போச்சு என் பின்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பின்னாடி பிடிச்சி தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கீழே. ஜங்குக்கு டேயாங் இருந்துட்டுல ப்ரொஃபஸர் என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது இல்லை ப்ரொஃபஸர் விழுந்துட்டீங்களே, உங்களை காப்பாற்றி விட்டுமா, உங்களுக்கு கை கொடுங்க நான் தூக்கி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை கொடுக்க நம்ம ஜங்குக்கு கை கொடுக்குறாங்க. தூக்குற மாதிரி ஒரு டம்முன்னு கீழே போட்டுறாங்க. ஜங்குக்கு வந்து டம்முன்னு மறுபடியும் உட்காந்துறாங்க. பைத்தியக்காரன் ஒழுங்காக தூக்க தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. நான் இதுக்கு உங்களை தூக்கி விடணும், எனக்கு வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு, நான் வரட்டுமா பண்ணி ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நாக்கு வெளியில் காமிச்சு இது பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டு நம்ம டேயாங் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவனை ஜங்குக்குள்ள மஃபன்னே ஒரு நாள் என் கையில் மாட்டாமல போயிடுவோம், என் கையில் மட்டும் நீ மாட்டின அவனை நீ தக்காளி தொக்குதாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த நாள் வரும், விரைவில் வரப்போகிறது. ஸோ இப்போ டேயாங் கிளம்பி அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா கதவு திறந்தோடனே அவங்க அப்பா தான் நிற்கிறாங்க. பியர் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சு காமிக்கிறாங்க ஹக் பண்ணுறதுக்கு. ஒன்று டேயாங் ஓடி போய் அவங்க அப்பா மேலே ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவும் வந்து டேயாங் கூட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு டேயாங்கா நீ இல்லாமல் வீடாகவே இல்லை தெரியுமா, ரொம்ப எம்டியாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் வந்துட்டு நான் இங்கே வரணும்னு சொன்னேன், நீங்கள் தானே என்ன அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல. உடனே அவர் வந்துட்டு சரி அதெல்லாம் விடு, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸ் கொடுக்குறாங்க. டேயாங் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் குக்கீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு டே சத்தம் போடாது, அவங்க அம்மா வாஷ்ரூமில் இருக்கா, அவள் கேட்டுச்சுன்னா என்னை திட்டுவா, போய் ஒழிச்சு வச்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங்க போய் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அப்பா பையன் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு அவங்களும் வந்து பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணலான்னு போகும்போது டேயாங் வந்துட்டு போங்க நான் அவங்கள ஹக் பண்ண மாட்டேன், நைட்டு என்னை திட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அவங்க அம்மா வந்துட்டு சரி நான் திட்டினதெல்லாம் இருக்கட்டும், டைம் ஆச்சு வா கிளம்பலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே டேயாங் வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணம் டேயாங் நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு செல்லம், நீ போய் கிளம்பு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ டேயாங்க பேசுறதுக்கு கூட அலோவ் பண்ணல. உடனே டேயாங்கும் போயிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி முடிச்சோடனே அவங்களுக்கு என்னமோ தெரியல, திடீர்னு ப்ரொஃபஸர் ஜியானோட ஃபேஸ் ஞாபகம் வருது. சரி நான் ஏன் இந்த ஆளை பற்றி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வராங்க. ஸோ கிம் ஃபேமிலி வந்துட்டு ஜியான் ஃபேமிலி பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அவங்க ரூம்குள்ளே என்டர் ஆகிட்டு அவங்களோட கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு ரெகுலராக அந்த டவல் எல்லாம் வேணும்ல, ஸோ அதை எடுக்கிறதுக்காக கபோர்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க கண்ணில் வந்து ஏதோ தப்பாக படுது. அவங்க இருந்துட்டு இல்லை டக்குன்னு கதவை மூடிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பொருள் தான் இருக்குது. அம்மான்னு கத்துறாங்க. அங்கே ஜங்குக்கு ரூம்லேருந்து கத்துறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு டி ஏன்டா இப்போ இந்த மாசமாக இருக்க பொம்பளை மாதிரி இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா எப்படிம்மா என் ரூமில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னென்னா வந்துட்டு இந்த பொண்ணுங்க டைப் ஆஃப் பேண்டீஸ் இருக்குள்ள, அந்த இந்த லேஸ்டு பேண்டீஸும் அந்த மாதிரி பேண்டீஸ் நிறைய அங்கே இருக்குது. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அம்மா வந்துட்டு இதாடா இது நான் தான் உன்னோட வருங்கால கொண்டாடிக்கு தேவைப்படுமே எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல.
மா உங்களுக்கு இது டூ மச்சாக தெரியல, இன்னும் பேசி கூட முடிக்கல அதுக்குள்ளே சே விட்றா விட்றா அவனுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் நிறைய பொருள் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைட் ஆஃப் கபோர்ட் ஃபுல்லாக வந்து அவனோடது, அதுதான் உன்னோடது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திரும்புகிறாங்க. ஜங்குக் மறுபடியும் அம்மா அப்படின்னு கத்த ஒன்று திரும்பி பார்த்து, டேய் பொறுக்கி பிள்ளை இப்போ தானடா சொன்னேன் இது அவனோடது, இதெல்லாம் அவனோடது உன்னோடது அந்த சைடு இருக்குன்னு. அம்மா சே சீக்கிரம் கிளம்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக் டக்குன்னு அந்த கபோர்டை மூடிட்டு அவங்களோட யூஷுவல் கபோர்டு இருக்கும் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு ரேண்டமான ஒரு டிஷர்ட், ஒரு ட்ராக்கு இல்லை டிஷர்ட் இல்லை ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க குளிக்கிறதுக்கு. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ ஜியான் மேன்ஷனோட லிவிங் ரூம் தான் காமிக்கிறோம். ஸோ மிஸ்டர் ஜியோன், மிஸ்ஸஸ் ஜியோன், அதுக்கப்புறம் ஜங்குக்கு 3 பேர் இருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் ஜியோன் தான் வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டு பறந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃபுட் ரெடி ஆகிடுச்சா, இது கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா, எல்லாம் நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பறந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒன்று மிஸ்டர் ஜியோன் இருந்துட்டு, நீ என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண வரும்போது கூட இப்படி எக்ஸைட் ஆகலையேடி அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவங்க வந்துட்டு உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு யாராவது எக்ஸைட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் இருந்துட்டு அப்போ நம்ம ஃபஸ்ட் நைட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல வர்றதுக்குள்ளே அவங்க வந்துட்டு சிச்சி பயப்படுங்க பையன் பக்கத்தில் உட்காந்துருக்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் இருந்துட்டு கேட்டால் கேட்கட்டோண்டி ஏதாவது உருப்படியாக கற்றுக்குவோம்ல, ஐயோ நீங்கள் இருக்கீங்க பாருங்க உங்களுக்கு வெக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஜியோன்னு சொல்ல, உடனே அவர் இருந்துட்டு டார்லிங் ரூமுக்கு வரியா வெக்கம் என்னன்னு கம்மிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவங்க எடுத்துட்டு சிச்சி போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எங்கள் சர்வன்ஸை சொல்கிறது கேட்குது, வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது கேட்குது. ஒன்று எல்லோரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெளியில் வராங்க. ஸோ வெளியில் பார்த்தா இப்போ நம்ம கிம் ஃபேமிலி வெளியில் வந்து நிற்கிறாங்க இறங்கி. ஒன்று நம்ம டேங் தான் பாப்பா வாங்கப்பா போயிடலாம் எனக்கு அவர் பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்க அப்பா இருந்துட்டு பியர் நீனும் அவரை பார்க்கக்கூட இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, ஒன்று டேங் வந்துட்டு பாப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அதனால அசிங்கமாக தான்ப்பா இருப்பான், கேவலமாக சொட்டையா நல்லா இருக்க மாட்டான்ப்பா, வாங்கப்பா போயிடலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, பியர் நீ முதல்ல பாரு அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, பண்ணிட்டே வந்துட்டு அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, உடனே மிஸ்ஸஸ் கிம் இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு, எனக்கு மாதமாக இருக்கும்போது நல்ல பொருள் தானே சாப்பிட்டேன், அப்படியே இப்படி ஒன்று பெற்றெடுத்திருக்கேன், இவங்க கிடக்குறாங்கப்பா வாங்கப்பா போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க கூப்பிட்றேன். ஸோ அந்த டோர் ஓப்பன் ஆகி மிஸ்ஸஸ் ஜியான் வெளியில் வராங்க. ஐம் ஸோ சாரி எனக்கு என்னன்னு தெரியல, இந்த வீடியோ ஃபுல்லாகவே பயங்கரமாக சொதப்புறேன், என்னமோ வந்து வாய் வளரிட்டே இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல டச்சு விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், பேச வர மாட்டேங்குது, மன்னிச்சிருங்க. இனிமேல் மிஸ்டேக் இல்லாமல் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கண்டினியூ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ மிஸ்ஸஸ் ஜியான் வந்துட்டு வராங்க வெளியில், வந்துட்டு இவங்களை எல்லாத்தையும் பார்த்த உடனே வெல்கம் கிம் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, டேங் வந்து திரும்பி பார்க்குறாங்க, ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி மூஞ்சி பிரகாசமாகிடுது. உடனே அவங்க பார்த்துட்டு டேபியர் வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு நேத்தியில் முத்தெல்லாம் கொடுத்துட்டு டேபியர் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்று டேங் வந்துட்டு ஆன்ட்டி நான் நல்லாவே இல்லை, அந்த ப்ரொஃபஸர் இருக்கான்ல சரியான மோசமான ப்ரொஃபஸர், என்ன 10 ரவுண்டு ஓட வச்சிட்டான் தெரியுமா, எவ்வளோ வெயில் அடிச்சது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ பேசிகிட்டே அவங்கள போக மிஸ்டர் கிம்மும் வராங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு மாற்றி மிஸ்டர் கிம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் எல்லோரும் வந்துட்டு மாற்றி க்ரீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு உடனே வந்துட்டு ஆன்ட்டி வந்துட்டு கேட்குறாங்க டேங்கிட்ட, நீ என்னாச்சு பியர் ஏன் இவ்வளோ சேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, 10 ரவுண்டு ஆன்ட்டி தான் சொன்னேன், நீ 10 ரவுண்டு ஓட வச்சார், என் காலே செத்து போச்சு தெரியுமா, அதனால நீங்கள் முதல்ல வேலையை விட்டு தூக்கணும், அதனால நல்ல ப்ரொஃபஸரே இல்லை சரியான அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே மிஸ்ஸஸ் ஜியான் வந்துட்டு அப்படியாவே அவன் சொல்லி எந்தெந்த ப்ரொஃபஸருக்கும் பேர் சொல்ல தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம டேங் வந்துட்டு வேறு யாரும் கிடையாது ஆன்ட்டி ஜியான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் ரூமே பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுது, யாருமே பேசவே இல்லை. ஸோ ஒருத்தர் வந்து பேந்த பார்க்குறாங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆன்ட்டி அந்த ஆள் இருக்கானே சரியான பண்ணி மூஞ்ச, அது அவனோட பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பார்க்குறதுக்கு மயில்குட்டி மாதிரி இருக்கும், இந்த பல்லு அப்படியே பிடுங்கி அச்சோ டேங் அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஜியான் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் அவங்க வந்து டேங் திட்டுறது பார்த்து ஒரு பதட்டத்தில் வந்து அவங்க கையில் வச்சுருந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து டேங் மேலே கொட்டி விட்டுறாங்க. டேங் வந்துட்டு அச்சோ என்னோட ஃபேவரட் ஷர்ட் ஆன்ட்டி போச்சு என் ஃபேவரட் ஷர்ட் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் அவங்க வந்துட்டு அச்சோ டேபியர் மன்னிச்சிடா இங்கே வா நம்ம மாற்றிக்கலாம், உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று பார்க்குறதுக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே டேங் வந்துட்டு ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா எனக்கு புரியல ஆன்ட்டி யார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது டேங் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. நல்ல பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, நல்ல
இந்த குட்டி ஒரு போனி டெயில் போட்டிருப்பாங்கல்ல, ஜங்குக்கு லாங் ஹேர் வச்சிருக்கும்போது ஒரு போனி டெயில் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி போனி டெயில் போட்டு அந்த பியர்ஸிங்லாம் வச்சு இருக்குது. அப்புறம் வந்து கையில் டேட்டூ எல்லாத்தையும் வந்து அப்படி செம்மையாக வந்து நிற்கிறாங்க. எல்லோரும் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நீயா நீயா நீங்களா நீங்களா ஹலோ ப்ரொஃபஸர் டேயாங், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கணும். டேயாங் வந்துட்டு ப்ரொஃபஸர் நான் தான் அது முதல்ல கேட்கணும், இது என்னோடய ஆன்ட்டியோட வீடு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட சோ கால்டு ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்க என்னோடய அம்மா, இது என்னோடய வீடு அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் வந்து யோசிக்கிறாங்க. 1 2 3 பொறி தட்டுது. ஐ மீன் உங்களுக்கு புரிய வருது. இருங்க இருங்க, நீங்கள் என்னோட வருங்கால புருஷனா? அடங்க அம்மா டேயாங், என்ன கிட்ட வரது பேசுகிற, அமைதியாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கத்துறாங்க. அவ்வளோ என்னால் டேயாங்கை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல உடனே மிஸ்டர் கிம் இருந்துட்டு நான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அது என்னோடய ஸ்டூடெண்ட்டை போய் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதோட அவன் என்னோட சின்ன பையன், இதெல்லாம் விட தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் மிஸ்டர் கிம் இருந்துட்டு சரி உங்ககிட்டயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா, டேயாங்கோட அப்பா, ஜங்குக்கு இவங்க 3 பேர் போய் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் கிம் இருந்துட்டு அதாவது டேயாங்கோட அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் டேயாங் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது வெறும் கல்யாணத்துக்காக மட்டும் கிடையாது, டேயாங்கோட சேஃப்டிக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்குக்கு இருந்துட்டு என்ன அங்கிள் சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவர் சொல்கிறாரு இல்லை முதல்ல நீ இந்த லெட்டரை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கையில் கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து டேயாங் மேலே ஒருத்தர் வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான். நான் தான் டேயாங்கை கல்யாணம் பண்ணிப்பேன், டேயாங் வந்து வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பாக எழுதி அந்த ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு இதை படிச்சுட்டு ஜங்குக்கே கோவம் வருது. உடனே மிஸ்டர் கிம் வந்து சொல்கிறாரு, இதுக்காக தான்ப்பா இவன் ரொம்ப நாளாக டேயாங் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால தான் நான் அங்கேருந்து டேயாங்கை இங்கே படிக்கிறதுக்கு அமிச்சேன். ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என் டேயாங்கை பத்திரமா பார்த்துப்பேன்னு தெரியும், உங்ககிட்ட இருந்தால் இந்த வீட்டில் இருந்தால் டேயாங் சேஃபாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன், ப்ளீஸ்ப்பா இதுக்கு மட்டும் நீ ஓகேன்னு சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே, டேயாங்கோட சேஃப்டிக்காக நான் டேயாங்கை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. தேங்க்ஸ் ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச். நீ டேயாங்கை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் டேயாங் கொஞ்சம் வருந்த வாழ் தான், பட் ரொம்ப நல்ல பையன்ப்பா, ரொம்ப இன்னசென்ட்டு, நீ அவனை நல்லா பார்த்துப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஜங்குக்கு இருந்து நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கு வெளியில் வந்துட்டு ஓகே நான் டேயாங்கை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, யாருமே ஏன் பர்மிஷன் கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு உன் பர்மிஷன்லாம் தேவையில்லை, கம்மிங் சாட்டர்டே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. டேயாங் கிட்ட யாரும் பர்மிஷனும் கேட்கல. ஸோ இட்ஸ் கோன் பி மேரேஜ். யா ஓகே, இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக, ஸோ அதனால் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்க முடியலை, நான் ட்ரை பண்ணியும் முடியல. ஸோ இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஸ்டோரி பாக்கி இருக்குது. ஸோ பார்ட் 2 பாக்கி இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். அப்புறம் ஒரு லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா எனக்கு நிறைய லைக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன், இல்லைனாலும் போடுவேன். பண்ணால் நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃபைன். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ பாய். போகிறதுக்கு முன்னாடி கேப்டன் ஜியோன் வரும். இதோட நெக்ஸ்ட் பார்ட் போட்டதுக்கப்புறமா நான் கேப்டன் ஜியோன் போடுறேன். ஓகேவா? ஓகே பாய். சி யூ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், சீக்கிரமாக பார்க்கலாம். பாய்.